நம்பிக்கையில ஒரு தைரியம், நம்பிக்கையில ஒரு வலிமை, ஸ்ட்ராங் மைண்ட். அதெல்லாம் இல்லைன்னா ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ண முடியாது, எதையும் தாக்கி பிடிச்சி எங்கேயுமே இருக்க முடியாது. எத்தனை பேர் வேலை நான் சொல்றது? அது நீ நல்லா வேலை செய்யலாம், நீ நல்லா உழைக்கலாம், நீ நல்லா படிக்கலாம், நீ எல்லாத்துக்கும் உற்சாகம் கவனிங்க, எல்லாம் செய்யலாம். நம்பிக்கையில வந்து விரல் இல்லை, நம்பிக்கையில ஒண்ணு இல்லை, ஓட்டம் வந்துச்சு வச்சுக்கீங்க, இவ்வளோ பெரிய கப்பல் இருக்கும், ஒரே ஒரு ஓட்டம் போச்சு மூடும். நல்லா படிச்சிருக்கலாம், எல்லாம் தெரியலாம், நம்பிக்கையற்றவனா இருந்தா என்ன பண்ண முடியாது, ஒண்ணு செய்யவே முடியாது. எத்தனை பேர் பார்க்கலாம் பாருங்க, ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தைரியம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. எப்படிங்க கஷ்டமாயிடும், என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொந்தக்காரு நம்ம காலத்துல ஒரு கடவுள் போடியா, கடவுள் நம்பிக்கை வச்சு என்ன பண்ண இல்லைங்க, ஒரு மாசம் சம்பளம் போயிடுங்க, போட்டோம் அட்வான்ஸ் எப்படி கட்டுவோம், இதுதான் பேசுவாங்க. ஒரு நாள் நம்பிக்கையா என்ன பண்ணுறது, ஒரு காரியத்தை இறங்கி செய்யறது கிடையாது. எத்தனை பேருக்கு விளக்குங்க? இதை போய் ஸ்கூல்ல சொல்லிட்டு இருப்பாங்களா? நம்பிக்கையா இருக்கு, விசுவாசமா இருக்கு, காலத்துல சொல்லிட்டு இருப்பாங்களா? இங்க வரணும், இருந்தவங்க ராமன் சொல்லுங்க, வேதத்துக்கு வரணும், ஏசப்பாக்கு வரணும், கோயிலுக்கு வரணும், ஜேஆர்சிக்கு வரணும், இருந்தவங்க ராமன் சொல்லுங்க, அலெக்ஸ் பாஸ் கிட்ட வரணும், எல்லாம் வந்தா இதெல்லாம் கிடைக்கும். இருந்தவங்க ராமன் சொல்லுங்க, அங்க போனா கடை போவாங்க, காப்பாறு, தேட்டுவாரு, ஆட்டுவாரு, இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில வல்லமை இருக்கணும், நம்பிக்கையில என்ன பண்ணணும், திடமா இருக்கணும். கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா பணத்துக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, மனுஷன் மேல நம்பிக்கை இல்லைங்க, என் மேல நம்பிக்கை இல்லைங்க, என் தொழில் சிறப்பா ஜபத்து மேல நம்பிக்கை, என் உபவாசம் மேல, ஜபத்து மேல. இல்ல இல்ல இல்ல, உபவாசம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, பணம் வச்சுக்கோங்க, வச்சிருக்கவங்க எல்லாம் வச்சுக்கோங்க, இதன் மேல நம்பிக்கை இருக்காதுங்க. இதெல்லாம் மாறும். மாறாதவர் யாரு? இயேசு. மாறாதவர் யாரு? வசனம். இந்த வசனமும் இயேசு மேல நம்பிக்கை வைக்க, இந்த நம்பிக்கை யாரும் எடுத்து போட மாட்டேன். இந்த நம்பிக்கை இருக்க 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 சொல்ல பாருங்க, வாழ்க்கையில வேதம் சொல்லுது, நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமா என்ன பண்ணுவாரு, தருவாரு. இதுதான் ராமன் சொல்லுங்க. வேலை செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க, நம்பிக்கையில போட்ட விடாதீங்க. நம்பிக்கை இல்லைன்னா ஒரு என்ன பண்ண, பிரயாசம் கை கொடுக்காது. நம்பிக்கை இல்லைன்னா பணம் கை கொடுக்காது. நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் கை கொடுக்க மாட்டான். இதுதான் ராமன் சொல்லுங்க. ஆகவே உங்க வாழ்க்கையில விசுவாசமும் நம்பிக்கையே தேவை. இது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, இது புருஷ புஞ்சாதி மாதிரி, ஒரு தண்டவாளத்தை ரெண்டு ட்ராக் பண்ற மாதிரி. இருதயத்துல விசுவாசம், மனதுல நம்பிக்கை உனக்குள்ள எப்போதும் இருக்கணும். இது இருந்தால்தான் உன் வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கையும் சரீர பிரகாரமான குடும்ப பிரகாரமான ஊழியத்துக்கு அடுத்த எல்லா காரியத்திலையும் ஜொலிக்க முடியும், மேலாக முடியும், உயர முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த உலக பிரகாரப்படி பணம், பொருள், காசு, இதுக்கு தான் நம்ம இருக்கிறோம், இதுதான் முக்கியம், அதெல்லாம் முக்கியம் இல்லை, மனுஷன் தான் முக்கியம், அப்படி ஓடினே இருந்தா உள்ள இருக்கிற பார்ட்ஸ் போயிடும். இந்த ஒரு ஆப்பிள் சொல்லுங்க, ஆப்பிள் நல்லா சொப்பா பேக்ஸ் போட்டு இருக்குது, ஆனா உள்ள அதுக்கு என்ன இருக்குங்க, அழுகுண்டா இருக்குது. அதே மாதிரி நீ நல்லா வெளியே இருக்கிறவங்க உள்ள நல்லா இருக்கும். இந்த ஒரு ஆப்பிள் சொல்லுங்க, உள்ளனா இந்த விசுவாசம் இருதயத்தை பாதுகாக்கிறது, உன் மனது, உன்னுடைய நம்பிக்கை மனதை பாதுகாக்கிறது. நீங்க பாருங்க, அநேகருக்கு நம்பிக்கை இல்லாத காரணம்னா மனநோயாளி ஆயிடலாம், வைத்தியம் பிடிக்குது. ஏன் மனதில் உள்ள என்ன பண்ணுறது, ஒரு நம்பிக்கை கண்ட எண்ணங்கள்லாம் உள்ள கொடுக்குறோம் பாருங்க. கண்ட எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் கரெக்டட், அது போய் என்ன பண்ண பெரிய மைண்ட்ல கொடுத்து கண்டதை சிந்திக்க வச்சு, கண்டதை பண்ண வச்சு, குழப்பி குட்டையை குழப்பி எதிர்காலமே என்ன செய்யணும் டிசிஷன் எடுக்காம எங்கேயாவது போய் மாட்டி சீரழிச்சிருவான் மனுஷன். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிறவன், அவன் எண்ணமும் மனதும் அந்த யோசனையும் சிந்தையும் ஆரோக்கியம் உள்ளதான், பலன் உள்ளதான், என்ன பண்ணுது, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ளதான். அவன் எண்ணங்களை கர்த்தர் தான் பார்த்துட்டு இருக்கான். கரங்களை தட்டி கர்த்தர் அதுதான் சொல்றேன். நிறைய பேர் சபைக்கு போய் குழம்பி இருக்கிறாங்க, சபைக்கு போய் நிறைய பேர் போய் சபைக்கு போய் நிறைய பேருக்கு எண்ணங்களை கரெக்ட் ஆயிடும். ஏன்
தேவையில்லாத முக்கியம் விட்டு தேவையில்லாத பேசுறது. இங்க வந்து ஆரோக்கியம் ஆயிடுவாங்க. சொல்லுங்க, இங்க வந்து என்ன ஆயிடுவாங்க? எண்ணங்களில் ஆரோக்கியம், மனதில் ஆரோக்கியம். நல்ல உங்களுக்கு எண்ணம் இருக்கும், நல்ல சவுண்டா திங்க் பண்ண முடியும், நல்ல ஆரோக்கியமா திங்க் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு விளங்க நான் சொல்றது? ஹல்லேலூயா. அத ஜேஎல்சி பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் இங்க வந்து சரீர முயற்சி மட்டும் இல்ல, ஆவிக்குரிய காரியங்களை சொல்லித்தரேன். ஹல்லேலூயா. விளங்குதா? அப்ப உங்க எண்ணம் ரொம்ப முக்கியமா? இல்ல படிக்கிறது மட்டும் இல்ல, நல்ல ட்ரெஸ் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை வளர சொல்லவே அந்த பிள்ளைக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல நம்பிக்கை, ஆரோக்கியமான நம்பிக்கையை, எது மேல கடவுள் மேல நம்பிக்கையை சொல்லி கொடுக்கிற விதத்துல நீ வளர்ப்பினா நிச்சயமா நம்ம உனக்கு அந்த பிள்ளை ஆசீர்வாதம் இருக்கும், இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா. அன்பை வந்து ஆவியானவர் என்ன பண்ண நம்ம இருதயங்கள் என்ன பண்ணிக்கிறாரு? ஊற்றி இருக்கிறார். எந்த ஒரு ஆவின்னு சொல்லுங்க. இப்போ உங்க ஆவியில உள்ளத்துல இயேசுவானவர் தமது ஆவியினால என்ன பண்ணிக்கிறாரு? அன்பை என்ன பண்ணிக்கிறாரு? ஊற்றி இருக்கிறாரு. எந்த ஒரு ஆவின்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் போய் அடுத்தே எனக்கு அன்பு கொடுங்க. ஒண்ணு கடையில கேட்கணும், இல்லைன்னா வீட்டுல கேட்கணும், இல்ல அடுப்புல கேட்கணும். நம்ம அதான் அன்பை வந்து இப்ப கேட்க தேவையில்லை. அன்பு வந்து உனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. இருக்குது, ஆனா வேலை செய்யணும். சொல்லுங்க, இருக்குது, என்ன பண்றது? வேலை செய்யணும். அதான் பிரச்சனை. அன்பை வந்து என்ன பண்றாரு? கட்டரு ஊட்டி இருக்கிறாரு. 5ஆம் அதிகாரம் 1 ஊட்டிட்டாரு. நாம் அருளப்பட்ட என்ன பண்ணாது? பரிசுத்த ஆவியினாலே அன்பு என்ன பண்ணுது? ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்த என்ன பண்ணுது? அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது? வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. சொல்லுங்க, அன்பு என்னவாங்க? ஊற்றப்பட்டு அன்பு இருக்கிறார். இயேசு எப்போ வந்தாரோ பரிசுத்த ஆவியினால் அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. ஆனா அன்பு இப்போ வேலை செய்யணும். அதை சொல்லுங்க, அன்பு என்ன பண்ணுங்க? வேலை செய்யணும். அன்பு வேலை செஞ்சா வாழ்க்கையில குறையவே இருக்காது. அன்பு வேலை செஞ்சா குறையவே இருக்காது. அன்பு வேலை செய்யணும். அன்பு எப்படியா வேலை செய்யும்? அன்பு அறியணும். அன்பு என்ன பண்ண? எபேசியர் சொல்லுது, அன்பின் ஆழம், அன்பின் நீளம், அன்பின் உயரம், அன்பின் அகலம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்களுக்கு என்ன பண்ண? பரிசுத்த ஆவியானவர் மனக்கண்களை, அன்பு இருக்குது, மனக்கண்ணை திறக்கல. எபேசியர் எடுத்து எபேசியர் எடுத்து பாருங்க. 1ஆம் அதிகாரமா? 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. அன்பின் ஆழம், எப்படியா அந்த சர்வீஸ் எடுத்துட்டீங்களா? அதான் எடுக்கணுங்களா? வசனம் சொல்லு, வசனம் சொல்லு. 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டேன். தேட மாட்டீங்க. வாசனம் பாருங்க, கண்ணாடி போட்டா என்ன பண்ண மாட்டாங்க? சீக்கிரம் வசனம் போட மாட்டாங்க. கவனி, அறிவு கெட்டாத அன்பை சொல்லுங்க. அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கு நம்ம கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளத்தக்கதான அறிவு கெட்டாத அந்த அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். சொல்லுங்க, அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். அவர் என்ன பண்றாரு? வேண்டிக் கொள்ளுகிற. என்ன வேண்டிக் கொள்ளுகிற? மனக்கண்ணு திறக்கணும். அன்பு இருக்குது, உள்ள ஊற்றப்பட்டிருக்குது. இதை அறியணும்னா மனக்கண்ணு திறக்கணும். சொல்லுங்க, என்ன கண்ணு திறக்கணுங்க? மனக்கண்ணு. கண்ணு திறக்கிறது சரீரபுரான கண்ணு திறந்துக்குது, மனக்கண்ணு குருடாயிருக்குது. சொல்லுங்க, மனக்கண்ணு என்ன பண்ணுதுங்க? குருடாயிருக்குது. மனக்கண்ணு திறந்துச்சுன்னா அன்பு என்னன்னு தெரியும் நமக்கு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல மனக்கண்ணு திறக்கணும். அந்த வசனம் அப்படித்தானே போடுது. என்ன பண்ற? உனக்கு மனக்கண்ணு என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு விளங்குதுங்க? அப்போ அன்பு உள்ளத்துல இருக்குது மட்டும் இல்ல, அன்பு மனக்கண்ணு திறக்கணும். என்ன திறக்கலையா? அடி
அப்படின்னா நான் இயேசுக்கு இல்லை, இந்த இயேசுக்கு இல்லை, எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நான் அன்பின் ஆவி ஊற்றப்பட்டிருக்குது, நான் அன்பில தான் நடப்பேன், நான் பொறாமையில நடக்க மாட்டேன், நான் சண்டையில வாழ மாட்டேன், நான் கசப்புல வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, நான் அன்பில தான் வாழ்வேன் என்று சொல்லி அன்பிலே நடப்போம்னா நான் சொல்ற வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு உனக்குள்ள இருக்குது, உனக்குள்ள இருக்கிற அன்பை நீ அறிஞ்சி மனக்கண் தெரிஞ்சு அதன்படி நீ நடப்பினா நான் சொல்ற ஒரு நன்மையும் குறைபடாது. சரி, மூணு காரியம் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, என்ன நடந்துக்கிறேன்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் வெளியே கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைச்சா கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன். கோடி ரூபாய் கிடைச்சா கூட என்ன பண்ண முடியாது, கிடைக்காது. ஏசு தான் கொடுப்பாரு. இந்த ஆமென் சொல்லுங்க. கடைசியாக வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. கடைசியாக, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றிலும் குறையில்லாமல் பூர்ணராய் நிறைவுள்ளவர்களாய் வாழும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஆமென் சொல்லுங்க. பொறுமை இருந்தா உங்களுக்கு பூரணமா எல்லாம் கிடைக்கும், நிறைவெல்லாம் கிடைக்கும். நீங்க ஒன்றிலும் குறை இல்லாம வாழ்வீங்க. எத்தனை பேருக்கு விளங்குங்க? அல்லேலூயா. அன்பு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், என்ன இருக்கணுங்க? பொறுமை இருக்கணும். அதெல்லாம் சொல்லுவாங்க, அப்பா பொறுமை சாமானிப்பான், பூமி நோதாது நடப்பாப்பா. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பொறுமைசாலி. ஹல்லேலூயா. பொறுமை இருக்குன்னா நீ நிறைவுள்ளவனா இருப்ப, நீ பூரணமா இருப்ப, நீயே பூரணமா இருப்ப, புல்பில்லா இருப்ப, நிறைவா இருப்ப, வாழ்க்கையில குறைவே இருக்காது. இந்த ஆமென் சொல்லுங்க. பகல் சொல்ல பொறுமையா இருக்கணும். ஹல்லேலூயா.